இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் திரு தா வேலழகன் அவர்களே மற்றும் நம்முடைய கூட்டணியிலே அங்க வைக்கின்ற புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கேவி குப்பத்தில் போட்டியிடுகின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய டாக்டர் பூவை எம் ஜெகன்மூர்த்தி அவர்களே அணைக்கட்டு தொகுதியில் திரு தா வேலழகன் அவர்கள், கேவி குப்பம் தொகுதியில் டாக்டர் பூவை எம் ஜெகன்மூர்த்தி அவர்கள் எம்எல்ஏ இருவருக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், விவசாயியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. திரு வேலழகன் அவர்கள் அதிமுகவுடைய மாவட்ட கழக செயலாளர், திறம்பட பணியாற்றக்கூடியவர். அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை அவர் வெற்றி பெற்று தருவார். கோப்பையிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய நற்குணம் படைத்த அறிவிச்சவர் வேலழகன் அவர்கள். அதே போல கேவிப்பம் தொகுதியிலே போட்டியிடுகின்ற மரியாதைக்குரிய நம் கூட்டணி கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் பூவை எம் ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்கள் இப்போ எம்எல்ஏவா இருக்கிறாரு. அவ்வப்போது உங்களுடைய குறைகளை சட்டமன்றத்தில் எடுத்து சொல்லி உங்களுக்காக குரல் கொடுக்கின்ற அன்பு சகோதரர் திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் இந்த நேரத்தில் தெரிவித்து இரண்டு வேட்பாளருக்கும் இரட்டை லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள முன்னாள் அமைச்சர் அறிவிச்சார் திரு கே சி வீரமணி அவர்களே, முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற அண்ணன் டாக்டர் மு தம்பித்துரை அவர்களே, மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, ஐஜேகே கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, புரட்சி பாரத கட்சியை சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, புதிய நீதி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே மற்றும் தொண்டர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே மற்றும் நம்முடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, ஊடகங்களே, பத்திரிகை அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நடி கலந்த வணக்கம். இன்று தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு நிறைவு பெற்று மீண்டும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுவோம் என்று திரு ஸ்டாலின் சூழலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது வெற்றி பெற முடியுமா? 5 ஆண்டுல நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சாரு? ஏதாவது செஞ்சிருக்காரா? இன்னைக்கு மக்கள் படுகின்ற துன்பத்தை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு உணவு பொடி விலை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போயாச்சு. இந்த பகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி, விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் இன்றைக்கு ஏழை மக்கள் வாங்கும் சக்தி இழந்திருக்கிறார்கள். இன்றைக்கு உணவு பொடி விலை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது. இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் சாப்பாட்டு பச்சரிசி 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுது. திமுக ஆட்சியில் 1 கிலோ 75 ரூபா, 35 ரூபா 1 கிலோவுக்கு உயர்ந்து போச்சு. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 45 ரூபா, இன்றைக்கு 75 ரூபா விலை ஏறி இருக்குது. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ 30 ரூபா அதிமுக ஆட்சியில் இப்போ 55 ரூபா. கடல் எண்ணெய் 1 லிட்டர் அதிமுக ஆட்சியில் 130, திமுக ஆட்சியில் 200. நல்லெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 500. 100% ஏறி போச்சு. தோரம் பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 74, திமுக ஆட்சியில் 120, 46 ரூபா ஏறிட்டுது. உளுத்த பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 79, திமுக ஆட்சியில் 120, ஆக மொத்தம் 41 ரூபாய் ஏறி இருக்குது. இப்படி உணவுப் பொருட்கள் விலை ஏறிட்டுது. இதனால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உண்மைதானே? இதெல்லாம் ரேஷன் கடையில் சரி மளிகை கடையில் வாங்கின லிஸ்ட்டு,
அண்ணா திமுக ஆட்சியில் உணவுப் பொருட்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். திமுக ஆட்சியில் வெண்ணெய் முட்டிக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்ந்துட்டது. ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் முதலமைச்சர் சிந்திக்கல. அவர் நடைபயணம் மேற்கொள்றார். அவரோட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கூட போறாரு. அப்போ முதலமைச்சர் பேசுகிறாரு. உதயநிதி ஸ்டாலின் நடித்த படம், என்னப்பா படம்? அந்த படம் நல்லா ஓடுதா, கலெக்ஷன் ஆகுதான்னு கேட்கிற. நாட்டு மக்களை பத்தி கவலைப்படல, வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகிற முதலமைச்சர் தேவையா? ஒரு நல்ல முதலமைச்சர் நடைபயணம் மேற்கொள்கின்ற பொழுது நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்க, மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு கேட்டா பரவாயில்ல. தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் நடித்த படம் நல்லா ஓடுதா, கலெக்ஷன் ஆகுதா கேட்கிற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது, இப்படி உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது, எந்த மாநிலத்தில் அந்த உணவுப் பொருள் குறைந்த விலையில் இருக்குதோ அங்க போய் கூட்டுறவுத்துறையின் மூலமாக கொள்முதல் செஞ்சு வந்து தமிழ்நாட்டில் அந்த உணவுப் பொருள் விலையை சரி செஞ்சோம். இது அதிமுக ஆட்சியுடைய வரலாறு. ஏன்னா பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக தோற்றுவித்த இயக்கம். அதை கட்டி காத்தது புரட்சி தலைவி அம்மா. ஆக இருவரும் தலைவர்கள் ஏழைகளை வாழ வைக்க வேண்டும், ஏழைகள் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வழங்க வேண்டும். அதுதான் அதிமுக நோக்கம். அதன்படிதான் அதிமுக ஆட்சி நடைபெற்றது. ஆனா திமுக ஆட்சி அப்படி அல்ல, செல்வந்தர்களுக்காக இருக்கின்ற ஆட்சி. நாட்டுக்கு தேவையா? இன்றைய முதலமைச்சர் தன்னுடைய தந்தைக்கு திரு கருணாநிதிக்கு நினைவு மன்றம் கட்டுறார். ரைட், கட்ட வேண்டியது. அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், திமுக தலைவர், திமுக கட்சி அரசாங்கத்துக்கு வந்திருக்குது, அதனால. ஆனா எழுதாத பேனாவை நடுக்கடல கொண்டு வைக்கிறார். எழுதாத பேனாவை நடுக்கடல கொண்டு வைக்கிறார். எவ்வளவு? 82 கோடி. யாருடைய பணம்? உங்களுடைய வரி பணம். உங்களுடைய வரி பணத்தை எழுதாத பணவை நடுக்கடல கொண்டு வைக்கிறாரு. அதுக்கு என்ன அவசியம்? சரி, நடுக்கடல்ல உங்களுடைய எழுதாத பேனாவை வைக்க வேண்டாம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பம் ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாங்க. திரு கருணாநிதி குடும்பம் ட்ரஸ்ட்ல 8000 கோடி இருக்குது. அந்த ட்ரஸ்ட்ல திராவிட முன்னேற்ற கழக திமுக தலைவர் திரு ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு 8000 கோடி ட்ரஸ்ட் இருக்குது. அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் நீங்க பேனா வைங்க. யார் வேண்டாங்கிறா? சரி, எழுதாத பணம் எங்க வச்சா என்ன? திரு கருணாநிதியுடைய நினைவு மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு 2 கோடியில் வைங்க. எழுதுற பேனாவை அரசு பள்ளியை படிக்கிட்டு மாணவர்களுக்கு வாங்கி கொடுங்க, மாணவர்கள் பாராட்டுவாங்க. இவர் தான் அப்பா. அப்பா ஸ்டாலின் இப்படின்னா மகன் உதயநிதி என்ன பண்றாரு? அப்பா இப்படி செய்யற மகன் கார் பந்தயம் நடத்துறாரு. நாட்டு கார் பந்தயம் முக்கியமா? நினைச்சு பாருங்க. காலுக்கு செருப்பு இல்லாத எத்தனை பேர் ஏழைகள் இருக்காங்க. நூற்றுக்கணக்கான கோடிய சென்னை மாநகரத்துடைய மத்திய பகுதியில் கார் பந்தயம் நடத்துறதுக்கு செலவு பண்றார். யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். எப்படி ஊதாரித்தனமாக இந்த அரசாங்கம் செயல்படுகிறது என்பதை எண்ணி பாருங்க. அப்பாவும் மகனும் போட்டி போட்டுக்கிட்டு மக்களுடைய வரி பணத்தை இன்றைக்கு ஊதாரித்தனமாக செலவு பண்ணிருக்காங்க. இப்படி அரசாங்கம் தேவையா? இன்றைக்கு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறீங்க. 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி. இன்றைக்கு தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி புரிந்திருக்கின்றன. 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் 4,85,000 கோடி. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 2026 வரை 5 ஆண்டு காலம் ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. இந்த கடனை யாரு கட்டுறது? மக்கள் தான் கட்ட வேணும். ஏதோ அங்க வர்றீங்க, நானும் பேசுறேன், நீங்க கேட்கறீங்க, வீட்டுக்கு போயிடுறீங்க. நல்லா மக்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தனை கடன்காரன் ஆக்கிட்டார் ஸ்டாலின். அவரை ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆனதுக்கு பரிசு நமக்கு கடன்காரனாக்குனது தான் மிச்சம். இந்த ஆட்சியில் இதுதான் சாதனை. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் ஸ்டாலினுடைய அரசாங்கம். எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார் இந்தியாவுக்கே முதன்மை மாநிலம் என்று. ஆமா, எதுல முதன்மை மாநிலம்? கடன் வாங்குறதுல முதன்மை மாநிலம். இன்றைக்கு சிந்திச்சு பாருங்க, ஏதாவது பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்காங்களா? கொண்டாந்துருக்காங்களா? அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். பல மாவட்டத்தை பிரிச்சு கொடுத்தோம். பல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்தோம். பல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்தோம்.
இப்படி நிறைய திட்டங்கள் கொடுத்தோம். கொரோனா காலம் ஒரு வருஷம் அரசுக்கு வருவாய் கிடையாது, ஒரு வருஷம் அரசாங்கத்துக்கு வருவாய் கிடையாது. அந்த காலகட்டத்தில் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் எதுவும் குறையில்லாம செஞ்சோம். அரசு ஊழியருக்கு முழு சம்பளம் கொடுத்தோம். தடையில்லாம அரசாங்கம் செயல்பட்டது. இந்தியாவிலேயே அதிமுக ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சி என்ற பெயரை பெற்றது. கொரோனா காலத்தில் 40,000 கோடி செலவு, ₹1 வருமானம் இல்லாத 40,000 கோடி செலவழிச்சு விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக அரசு 5 ஆண்டுல 2020-21 அப்ப வந்த வருவாய் விட 24-25 திமுக ஆட்சியில் 1,36,000 கோடி கூடுதலா வருவாய் வருது. ஒரு பக்கம் கூடுதலா வருவாய் வருது, மறுபக்கம் கடன் வாங்குறீங்க, பெரிய திட்டம் இல்ல அப்படின்னா ஊழல் நிறைந்த அரசாங்கம் தேவையா? இந்த அரசாங்கம் மக்களுக்கு எதுவுமே செய்யல. டாஸ்மாக் ஊழல், தமிழகத்தில் 6,000 மதுக்கடைகள் இருக்குன்னு, அந்த 6,000 மதுக்கடையில் வருகின்ற வருமானம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாட்டிலுக்கு ₹10 இன்னைக்கு அதிகமாக வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு மாசத்துக்கு இதன் மூலமா 450 கோடி வருமானம், ஆண்டுக்கு 5,400 கோடி, 5 ஆண்டுல 24,000 கோடி ஒரு பாட்டிலுக்கு ₹10 கூடுதலா வசூல் செஞ்சு கொள்ளையடித்த அரசாங்கம் வேணுமா? இப்படி மக்களை ஏமாற்றி மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்காம இன்றைக்கு கொள்ளையடிக்கின்ற அரசாங்கத்தை விரட்டி அடிப்பீங்களா? அதே போல இன்றைக்கு அதிமுக ஆட்சி கொரோனா காலம் ஒரு வருடம் வருமானம் இல்ல, ஏழைகள் பாதிக்க கூடாது என்பதற்காக எல்லா ரேஷன் கடையிலையும் விலையெல்லாம் அரிசி கொடுத்தோம், விலையெல்லாம் எண்ணெய் கொடுத்தோம், விலையெல்லாம் சக்கரை கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, அம்மா உணவகத்தில் சுட சுட 7 லட்சம் பேருக்கு 3 வேளை உணவு கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அதிமுக அரசாங்கம், ஏழைகள் பாதிக்க கூடாது என்பதற்காக. அது மட்டுமல்ல, நம்முடைய மாணவர்கள் பாதிக்கூடாது என்பதற்காக பள்ளியிலே படிக்கணும் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். ஆல் பாஸ். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் ஒரு வருடம் வீணாகி போய்விடும் மன குழப்பத்தில் இருந்தாங்க, மன வேதனையில் இருந்தாங்க, மன உளைச்சல் இருந்தாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஆன்லைனில் தேர்வு நடத்தணும், அருமையாக படித்து பட்டம் பெற்றாங்க அதிமுக ஆட்சி. கொரோனா காலத்தில் கூட மாணவர்கள் பாதிக்கலாமல் பார்த்தோம், தொழிலாளர் பாதிப்பு இல்லாமல் பார்த்தோம். எல்லா குடும்பத்துக்கும் 1000 ரூபாய் கொடுத்தோம். பொங்கல் அன்று எல்லா குடும்பத்துக்கும் 2,500 ரூபாய் கொடுத்தது அதிமுக அரசாங்கம் தை பொங்கல் அன்று. ஆக இப்படி மக்கள் படுகின்ற துன்பத்திலே அக்கறை கொண்ட அரசாக அதிமுக அரசாங்கம் செயல்பட்டது. இன்றைக்கு மக்களோட ஆட்சியை அகற்ற வேண்டும் தான் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். எங்க கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். அதிமுக வேட்பாளர் வேலகன் அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களிக்க வேண்டும். அருமை சகோதரர் கோவை ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருக்கிற கூப்பி வேண்டி கேட்டு, அதே போல இன்றைக்கு அதிமுக ஆட்சி வந்தா பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றும் என்று நாங்கள் அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம். அதன்படி இன்றைக்கு இந்த அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது பல திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். அணைக்கட்டு கேவிக்குப்பம் 2 இடத்துலையும் தனி தாலுகா உருவாக்கி தந்திருக்கோம். அணைக்கட்டுல நம்முடைய ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவர்கள், அந்த மாணவர்கள் பட்டப்படிப்பு குறைந்த கட்டணை படிக்க வேண்டும் என்பதற்காக கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுத்தது அதிமுக ஆட்சி. இன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தா என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றும் என்று அறிவிப்புக்கு வெளியிட்டிருக்கிறோம். அதன்படி இன்றைக்கு வரிச்சுமை அதிகம், கரண்ட் பில் உயர்த்திட்டாங்க. அதே போல நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில் வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% உயர்வு, கடை வரி 150%, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க. இந்த வரியிலிருந்து மக்கள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும், விலைவாசி உயர்விலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு குடும்ப அட்டையிலும் எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் சிறப்பு உதவித்தொகை 10,000 ரூபாய் வங்கி கணக்கிலே வழங்கப்படும். தற்போது வழங்கப்படுகின்ற உதவித்தொகை குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும், குளிர்சாதன பெட்டி வழங்கப்படும். நம்முடைய மகளிருக்கு 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கரம் வாங்கணும் வழங்கப்படும். ஏற்கனவே நாங்கள் 3 லட்சம் பேருக்கு கொடுத்தோம், இப்போ மீண்டும் 5 லட்சம் பேருக்கு தரோம். ஒவ்வொரு அம்மா இருசக்கரம் வாங்கினதுக்கு 25,000 மானியம் கொடுக்கப்படும். வருடத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும் குடும்பத்திற்கு.
அதோட ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தைப்பொங்கல் வருது, பொங்கல் தோப்பு கொடுக்கிறோம். அந்த பொங்கல் தொகை போடு 1000 ரூபாய் பொங்கல் பரிசா கொடுக்கப்படும். 1000 ரூபாய் பொங்கல் பரிசா கொடுக்கும். இன்றைக்கு வேலை வாய்ப்பிலே இன்றைக்கு மத்திய அரசாங்கம் அறிவிப்பு வெளியிட்டு இருக்குது. எல்லா மாநிலத்திலும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று அறிவிப்பை கொடுத்திருக்குது. அதன்படி அதிமுக ஆட்சியுடனே ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். அதோட பட்டப்படி படித்த மாணவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு பணி கிடைக்காம இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு பணி கிடைக்கின்ற வரை மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். அதோட +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதோட இன்றைக்கு பெண்கள் தான் நகர பேருந்தில் கட்டணம்லாம் பயணம் செய்கிறாங்க. இனி ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணமாக பயணம் செய்யலாம். முதியோருக்கு வழங்கப்படுகிற ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும். அதுபோல கட்டட தொழிலாளர்கள் அந்த பணியில் ஈடுபட்டுகின்ற பொழுது விபரீதமாக அவர்கள் உயிரிழக்கப்பட்டால் அவர்களுக்கு பணியில் இருக்கின்ற பொழுது எதேச்சையாக அவர்கள் உயிரிழக்க நேரிட்டால் அவர்களுக்கு 25,000 ரூபாய் நிவாரண தொகை வழங்கப்படும். அதான் தம்பி ஜாதி வாரி கணக்கெடுப்பு போய் இது கிடைக்கும். ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தில் பதிவு செஞ்சால் அவருக்கு மானியமா அவர்களுக்கு 75,000 ஆட்டோ வாங்குறதுக்கு மானியம் கொடுக்கப்படும். அதே போல் இப்போ நம்ம ரேஷன் கடையில் அரிசி வழங்கிட்டு இருக்கிறோம். அந்த அரிசி தரக்குறைவாக இருப்பதாக மக்கள் சொல்றாங்க. இனி அதிமுக ஆட்சியில் வந்தால் கடையில் எப்படி அரிசி கொடுக்குறாங்களோ அதே அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். அதோட விலையில்லா பருப்பு இனிமேல் விலையில்லாம பருப்பு வழங்கப்படும். விலையில்லா எண்ணெய் ரேஷன் கடையில் வழங்கப்படும். இப்படி பல அறிவிப்புகள் 297 அறிவிப்புகள் இருக்கின. எல்லா அறிவிப்புகளும் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு நிறைவேற்றி தரப்படும் என்ற வாக்குறுதி நேரத்தில் தெரிவித்து அம்மா இல்லம் இன்றைக்கு ஏழைகளுக்கு வீடு இல்லாத ஏழைகளுக்கு அம்மா இல்லம் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள் அவள் திருமணமாகி குடும்பத்தில் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவர்களுக்கு வீடு இல்லாமல் இருக்குது. அப்படிப்பட்ட மக்களை அடையாளம் கண்டப்பட்டு அதிமுக அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு பட்டியலின மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல எங்க மாடு விடும் திருவிழா நடக்குது. அதிமுக ஆட்சிக்கு பிறகு சிறப்பாக எழுச்சியாக கொண்டாடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.